தாவேகா நிர்வாக குழுவை வழிநடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பதவி செங்கோட்டையனுக்கு வழங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் விவரம் என்ன? தேவப்பிரியன், இன்று செங்கோட்டையன் தாவேகா தலைவர் விஜயுடன் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டமானது 2 கட்டமாக நடைபெற்றிருக்கிறது. அதாவது 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டம் 2 கட்டமாக நடைபெற்றிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக விஜய், அந்த கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ச்சனா உள்ளிட்டோர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பங்கேற்றிருக்கிறார். இந்த கூட்டம் 1 மணி நேரம் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதை தொடர்ந்து விஜய், ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் செங்கோட்டையன் ஆகிய மூவரும் கலந்து கொண்டு பேசி இருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையனுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படுவது, அவருடைய பதவி என்ன, பணிகள் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் ஒரு நிர்வாக குழு உருவாக்கப்பட்டது. குறிப்பாக 28 பேர் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். அதாவது மாநில நிர்வாகிகள் மற்றும் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய குழுவை விஜய் உருவாக்கி அறிவித்திருந்தார். அந்த குழுவை வழிநடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பதவி நாளை அவருக்கு, அதாவது செங்கோட்டையன் கட்சியில் இணையும் போது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் பதவியும் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதாவது வருகின்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துடைய தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை செங்கோட்டையன் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான பணிகளை அவர் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் நேரடியாக விஜய்க்கு தான் ரிப்போர்ட் செய்வார் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.